ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அப்ரோஸ் வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாப்பாடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், வெந்தயம் 3 போடணும். கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்க்க பின்னாடி கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிச்சு வரணும். தக்காளி ஒரு தடவை நல்லா இதான பின்னாடி நம்ம இப்போ கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்மாஷ் ஆக விடணும். இப்போது தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியும் பருப்பும் சரி சமத்தில் கலந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இதோட கலந்துருவோம். இப்போ கலந்து மூடிட்டோம். இது கொஞ்சம் நேரம் வெளியாகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். நம்மளோட கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி. கத்திரிக்காய் பருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.